18ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ப்ளஸ் 590 குழுக்கள். 17ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். 17ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5753. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில் எல்லாமே சி போர்டு மட்டும் 3 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டுக்கு 8 கொடுத்தா நான் 7 வந்துச்சு ரிப்பீட்டு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினச்சி அதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்தல பாருங்கள், சி போர்டு பாஸு, ஏ போர்டு மிஸ் ஆகிருக்கு. அதே ஆல் போர்டுக்கு 1 3 கொடுத்தல 3 பாஸு. பெஸ்ட்டு போர்டில் பார்த்தீங்கன்னா சி போர்டு 3 6 கொடுத்தேன், அதில் 3 பாஸு, ஏ போர்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தால் வின்னிங் மாற்றி வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் மிஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் தான். 18ஆம் தேதி சிங்கிள் போர்டில் 8 5 6 4 கொடுத்தேன், அதை 8ஆக மாற்றினேன்பா. பி போர்டுக்கு 4 7 6, சி போர்டுக்கு 2 4 6 9 நம்பர் கொடுத்துருக்கேன், அதை அடிச்சிருக்கேன். சி போர்டுக்கு 9 தான் காட்டுறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் சரியாக கெஸ்ஸிங் எடுக்க முடியல. ஏ போர்டுக்கு 5 8, பி போர்டுக்கு 4 7, சி போர்டுக்கு 2 4. சி போர்டுக்கு 6 கொடுத்து அதை 8ஆக மாற்றிட்டேன்னா 7 ஒரு 8 கூட அடிக்கலாம் சொல்ல முடியாது. 9 வருதானு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆனால் ஏ போர்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பி போர்டுக்கு 4 7 கண்டிப்பாக ரூல். பி போர்டுக்கு 5 வந்தனால 6 கூட அடிக்கலாம். என் கணக்கில் 4 7 அது பெஸ்ட்டாக 4 எடுத்துருக்கேன். ஆல் போர்டுக்கு 4 7 அதை பேஸ் பண்ணி. சி போர்டுக்கு அதே மாதிரி 2 4. சி போர்டுக்கு ஒரு வேளை 6 அடிக்கலாம்னு சொல்ல முடியாது, இல்லை 9 வரும். ஏன்னா பி போர்டு 5 சி போர்டு டைம் சி போர்டுக்கு 6ஆகவும் பி போர்டில் வந்து 4ஆகவும் மாற்றுவோம். எப்படி மாற்றுறான்னு சொல்ல முடியல. ஸோ இந்த வாரம் இன்றைக்கி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு போர்டில் கொடுத்த நம்பரையும் இந்த 2 நம்பரு 3 நம்பரு கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு 4 7 கண்டிப்பாக ஒரு போர்டில் வரும். த்ரெடிஜில் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 5074 574 542 742 979 846 864. டி போர்டுக்கு அதே மாதிரி 2 கொடுத்துருக்கேன் நண்பா. 4 டிஜிட்டில் வந்து டி போர்டு 2 காட்டுது. அதுலேருந்து நீங்கள் எந்த நம்பருமே கெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஷனாக இருக்கனால. ஏபிபிஎஸ் கெஸ்ஸையும் பாருங்கள். உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுக்கலாம், எடுக்காதீங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. இன்றைக்கி மிஸ் ஆகிறது வாய்ப்பு. வின்னிங் வந்தால் வரலாம், கேரண்டியாக சொல்ல முடியாது வின்னிங் வரணும்னா. வின்னிங் வரும்போதுனா சிங்கிள் போர்டாக தான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. இவ்வளோ நம்பர் கொடுக்க மாட்டேன், டவுட்னால இவ்வளோ நம்பரை எழுதியிருக்கேன். ரிசல்ட்டு ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்ததில் ஒரு 3 செட்டு ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரா நம்பர் வந்து எதுவும் எனக்கு சரியாக வின்னிங் வர மாதிரி தெரியல. ஸோ அது எதோ உள்ட்டா எதோ மாற்றி வைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல நம்ப. அதே மாதிரி டிக் பண்ண நம்பர்லேருந்து என்னோடய கணக்கு வர மாதிரி காமிச்சு அது உள்ட்டா கூட மாறும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2572 அல்லது 4 கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து பாருங்கள். அதையும் உள்ட்டா கூட பாக்ஸ் கூட போடலாம். அப்புறமேட்டு டி போர்டில் 2842 இல்லை 46 இது என்னோடய கணக்கு நம்பரு. ஸோ இதில் வந்து நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன். வந்துச்சுன்னா பாருங்கள். இன்றைக்கி விட்டுருங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கெஸ் பண்ணிட்டு வைங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் என்ன வரணும். 4 டிஜிட்டில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆல் போர்டு என்னமோ ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டு இந்த பெஸ்ட்டு போர்டு. பி போர்டுக்கு 4 7 ஒரு வேளை 6 அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல் போர்டு 4 7 7 ட்ரை பண்ணலாம், 4 ட்ரை பண்ணுங்கள். சி போர்டுக்கு 2 4 3 இருந்தாலும் 2 4 வரலாம். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா பி போர்டில் 5 சி போர்டுக்கு 6ஆக மாற்றுவோம். அவ்வளோதான் நண்பா. அது 9 நம்பரும் காட்டுறது. 9 நம்பர் எந்த போர்டில் வரும்னு சொல்ல முடியல. எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது நண்பா. ஜஸ்ட் என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன வரும்ன்ட்டு ஆல் போர்டு நம்பரை 4 டிஜிட்டில் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வரும்னு நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். கேரண்டியாக உங்களுக்கு என்ன 4 டிஜிட்டில் வரும்ன்ட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இருக்கவங்க உங்கள் நம்பரோட மேட்ச் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அவங்க கொடுக்குற கெஸ்ஸிங்க என்னோட முடிஞ்சளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்துருங்க. ஏன்னா சைன் ஷீட்டு போய்ட்டு சரியாக தூக்கம் இல்லாதனால சரியாக கெஸ்ஸிங் எடுக்க முடியல. ரொம்ப தலைவலி ஆகுது, குழப்பமாகவும் இருக்குது. நம்பர் எது வரும்னு சொல்ல முடியல. நேற்று சிங்கிள் போர்டில் கொடுத்தா சி போர்டு பாஸ், ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டவுட்டு தான் நம்ப. டி போர்டுக்கு 2 காமிக்குது. இந்த 2 வந்து எந்த போர்டு வரும்னு சொல்ல முடியாது. டி போர்டு சி போர்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக 2 வந்து டி போர்டு கேரண்டி நான் கொடுக்க முடியும். ஓகேன்பா, பாய். ஷேர் பண்ணுங்கள், பார்த்து வைங்க. மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இன்றைக்கி கெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.